முருகனோட வேலு, மயில், சேவல் இது மூன்றும் எப்படி வந்தது உங்களுக்கு தெரியுமா? வேல் சூரபத்மனை அழிக்கிறதுக்காக பராசக்தி பார்வதி அம்மா தன் மகனுக்கு கொடுக்குறாங்க. அது மூலமாக தான் சூரபத்மனை அழிக்க வராரு. முருகனோட சக்தியை அறிஞ்ச சூரபத்மன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் உங்கள் கூடயே இருக்கணும் அப்படிங்கிற வரம் கேட்குறாரு. முருகன் மனம் இறங்கி நீ என்னோடவே இருப்பாயாக அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாரு. அப்போ தான் சூரபத்மன் சொல்கிறான், ஒரு பாதியை உங்கள் கொடியில் நான் வந்துடுறேன், இன்னொரு பாதி மயிலாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சேவலை கொடியிலையும் மயிலை தன்னோட வாகனமாகவும் அவர் வச்சுக்கிறாரு. இப்படி தான் முருகனுக்கு வேலு, மயில், சேவல் அவரோட அங்கமாகவே இருக்குது. தன்னை அழிக்க போன எதிரியை கூட மன்னித்து தன்னுடையவே வச்சுக்கிற சக்தி முருகனுக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த கடவுளுக்கும் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. முருகனுக்கு அந்த குணம் இருக்குது. அதனால தான் கலியுக கடவுள்னு நம்ம எல்லாரும் அவரை போட்டுறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலாயுத தண்டபாணிக்கு அரோகரா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.